மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்ல நான்வெஜ்ஜே செய்ய போறோம். கார்த்திகை மாசம் அண்ட் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதுன்னு பயங்கர பக்திமயமா இந்த 2 மந்த்ஸ் போயிடுச்சு. ஸோ நான்வெஜ்ஜே செய்யல. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நெத்திலி மீன் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இத வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்டா வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலா இந்த மீன பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். பட் சொன்னா நம்ப கூட மாட்டீங்க. இந்த மீன இதுக்கு முன்னாடி வாங்குனதும் இல்ல அண்ட் சமைச்சதும் இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்லயே பார்க்குறேன். ஈவன் அம்மாவுக்கு கூட இத பத்தி தெரியாது. இந்த மீன வாங்குனதில்ல. ஆக்சுவலா நார்த் சைடு வந்து சவுத் சைடு கிடைக்கிற மீன் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஸோ எப்படியோ நமக்கு தெரிஞ்ச வேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரான்ஸ் இல்லாம நம்மளோட நான்வெஜ் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ப்ரான் 65க்கு சைட்ல நான் மேரினேஷனும் பண்ணி வச்சுட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வேல இந்த குழம்பு வச்சு முடிச்சுட்டேன். டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்காதீங்க. உங்கள்ல யாருக்காச்சும் இதை எப்படி சமைச்சா டேஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.